அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சீனி ஃபாரூக் கீழக்கரையிலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேலே ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு மௌலவி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, அதாவது எகிப்து மஸ்ரில் ஒரு கண்ணும் தெரியாத ஒரு இமாம், அவர் ஒரு 3 கோரிக்கை பிரார்த்தனை செய்தார். அதாவது, நான் இமாமாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் மரணிக்க வேண்டும், அதுக்கு வெள்ளிக்கிழமையே நான் மரணிக்க வேண்டும், அதுக்கு நான் சஜிதாவில் இருக்கும்போதே மரணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 3 பிரார்த்தனை செஞ்சார். அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளிக்கிழமை சுண்ணத்து தொழுது கொண்டிருக்கும் போது மௌத்தா போயிட்டாரு. சஜிதாவில் வெள்ளிக்கிழமை மௌத்தா போயிட்டாரு, சஜிதாவில் மௌத்தா போயிட்டாரு, ஆனால் சுண்ணத்து தொழுகையில் மௌத்தா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இமாமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்தா போகணுங்கிற அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை. இமாமாண்டா ஜமாத்து தொழுகையில் தான் இமாமா இருப்பார். ஒருவேளை அவர் அவர் தான் பள்ளிவாசல் இமாமு, அந்த பதவி விலகாத இமாம் என்ற பதவியை நீக்காத வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ளதா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக இமாம் என்று தொழுகையில் நியமிக்கப்படுறாங்களா இல்லையா? தொழுகையில் நியமிக்கப்படுறவர் தான் இமாம். ஆனால் அவர் வெளியில் வந்துட்டா சாதாரண ஒரு ஆள் தான். இப்போ நம்ம தான் என்ன செய்கிறோம், இமாம்னு ஒரு அடையாளத்தை குத்தி வச்சுட்டு அவருக்கு அதுதான் அப்படி ஆக்கி வச்சுட்டோம். ஆனால் இமாமாக நியமிக்கப்படக்கூடியவர் நீ பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழுகையில் தான். அப்போ ஜமாத்து தொழுகையில் அவர் மோத்தா போல அப்படிங்கிற ஒரு செய்தியும் எனக்கு அதில் இருக்குது. அது என்ன கான்செப்டில் பேச வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் 3 பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அவர் சொல்வதிலிருந்து, அவர் இமாமாக இருக்கும் நிலையில் மரணிக்க வேண்டும் என்றால், அவர் அந்த இமாம் பதவியில் இருக்கிற நேரத்திலேயே மரணிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினாரா என்னன்னு தெரியல. ஆனால் இமாமாக இருக்கும்போது மரணிக்கலை. ஜமாத்தில் இமாமும் தலைமை ஏற்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மரணிக்காமல் சுன்னத்து தொழுகையில் தான் மரணிச்சார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாரு. சரி, இப்போ இதிலிருந்து நம்ம சீனி ஃபாரூக் காக்கா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மரணத்தை பிரார்த்திக்க கூடாது அப்படின்னு நமக்கு இருக்குது, இவர் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதாக வருது, இது சரியா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 5671வது ஹதீஸாக ஒரு செய்தி வருது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரேனும் தமக்கு நேர்ந்த துன்பத்தின் காரணத்தினால் மரணத்தை விரும்ப வேண்டாம், அவ்வாறு அவர் ஏதேனும் செய்தே ஆக வேண்டும், ஏதாவது கேட்டாக பிரார்த்தித்தே ஆக வேண்டும் என்று இருப்பாரேயானால், இறைவா, நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருக்குமாயின் என்னை உயிர் வாழச் செய், நான் இறந்து போய் விடுவது எனக்கு நன்மையாக இருக்குமாயின் என் இறப்பை தருவாயாக, இப்படி வேண்டாம் கேட்கலாம்டாங்க. எல்லாம் என்ன மரணமடைய செஞ்சிரு, என்னை மரணிக்க செஞ்சிரு அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும், நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இறக்கும், என்னுடைய மார்க்கத்திற்கும் உகந்ததாக, உனக்கு கட்டுப்பட்ட அடியானாக நான் இருப்பேன் என்று நீ கருதினால் என்னை உயிர் வாழச் செய், நான் இந்த துன்பத்தின் காரணமாக நான் வழி தவறி விடுவேன் என்று இருக்குமே, ஆனால் என்னை மரணிக்க இப்படின்றது கேட்கறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. மரணத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ அந்த இமாம மரணத்தை கேட்டதாக வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் இதில் ஹதீஸ்லேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக ஒரு நோய் நொடி வந்துடுது, ஒரு கஷ்ட நஷ்டம் வந்துடுது, இதன் காரணமாக ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, மரணத்தை கேட்கக்கூடாது. சும்மா இருக்கக்கூடிய நிலையில் யா அல்லாஹ் என்னை ஈமானோட மௌத்தாக்கிறல்ல அப்படி கேட்கலாம். யா அல்லாஹ் என்னை ஈமானோடு இருக்கக்கூடிய நிலையில் என்னை மௌத்தாக்கிரு, முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மௌத்தாக்கிரு, அந்த இறுதி நேரத்தில் மரண நேரத்தில் என்னை தலைமுறைகளை செய்து விடாது, இப்படியெல்லாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கு, ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்குது, ஒரு இழப்பு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த மாதிரியான நேரத்தில் எல்லாம் எனக்கு மௌத்த தந்துரு அப்படி கேட்கக்கூடாது. என்னது பொதுவாக ஒரு வாழ்ந்து கொண்டிருக்காரு, கைகால் தரத்தோட எல்லாம் என்னை மரணிக்க செய்ய, யாருக்கு நான் பாரம் இல்லாத வகையில் என்னை மரணிக்க, அப்படி நல்ல ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில், யாருக்கும் பாரம் இல்லாத வகையில் ஈமானோடு இருக்கக்கூடிய நேரத்தில், நடமாட்டத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் என் உயிரை கைப்பற்றல, இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நேரத்தில் என்னை கைப்பற்றல் அப்படி கேட்கலாமான்னு அப்படி கேட்கலாம். துன்பம் கஷ்டம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் இப்படி இருக்கிற சிரமப்படுறேன்னா கஷ்டப்படுறேன்னா எனக்கு மௌத்த தந்துடல அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஹதீஸ் சொல்லுது அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும்.